ஐயோ ஐயோ சார் தெரியாம இந்த ஆள் அரெஸ்ட் பண்ணிட்டேன் சார். ஏசி ரவுண்ட்ஸ் வர நேரம் சார். பார்த்தாருன்னா என் வேலை போயிடும் சார். முதல்ல ஸ்டேஷனுக்கு ஒரு ஏசியை போட சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு ஏசியை வர சொல்லுங்க. சார் மழை வந்துடும் சார். கை வழங்கு சாவியை எப்படியாவது கக்கிருங்க சார். உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி பொங்கல் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன் சார். சரக்கு கூட ரெடி பண்ணிருக்கேன் சார். நேத்து குனிய வச்சு அந்த குத்து குத்துனீங்கல்ல, இப்ப என்ன பம்புறீங்க? அப்படியே பம்பு. ஏசி வர நேரம் சார். பம்பிதான் சார் ஆகணும். சார் ஒரு கோடல் எடுத்துட்டு வாங்க சார். இவன் கையை வெட்டுங்க. கை வழங்க கழுங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. கேஸ் பெரிய பிரச்சனை ஆயிரும். பேசாம இரு சார். ராத்திரி எல்லாம் இப்படியே உட்கார்ந்து என் உடம்பெல்லாம் வலிக்குது சார். கை விலங்க என் கையில போட்டுனது தப்பு தானே? அதுக்கு தண்டனை தான் இது. ஒரு கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணியா இப்படி நடந்தது தெரிஞ்சா எனக்கு எப்படியா கல்யாணம் ஆகும்? நான் கூட தான் இன்னும் கல்யாணம் ஆகாத கன்னி பையன். கல்யாணம் பண்ணிக்கலாமா? குடிச்சிட்டு ரோட்ல கரெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்க. ஒரு பொம்பளை போலீஸ் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கியா? யாரு தப்பா நடந்தா? நான் ஒரு தப்பும் பண்ணல. தப்பு பண்ணாத என்ன இவங்க தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா இவர் ரொம்ப நல்லவர், வல்லவர், சிறந்தவர்னு அங்க நான் வீட்ல எல்லாத்திட்டையும் போராடிட்டு கிடக்குறேன். நீ என்ன இங்க பொறுக்கி தரம் பண்ணிட்டு இருக்கியா? ஒண்ணா அக்கா 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 இவ்வளவு பெரிய சாவியாடா முழுங்குன? நானா முழுங்குனேன்? வாயில வச்சேன், அதுவா உள்ள போயிடுச்சு. அப்பாடா. அம்மா சுந்தரி, தெய்வம் போல வந்து காப்பாத்துனீங்க. இல்லன்னா என் வேலையே போயிருக்கும். ரொம்ப நன்றிமா. ராத்திரில அம்முட்டு வாந்தி எடுத்தா. ஆனா அந்த சாய் வரவே இல்ல. ஆனா இவன மாதிரி எல்லாம் ஒரு மோசமான ஆளை பார்த்ததே இல்ல. ஐயா, என் தம்பி தெரியாம தப்பு பண்ணிட்டான். அவனை மன்னிச்சிருங்க ஐயா. அம்மா, நாங்க தான் தெரியாம அரெஸ்ட் பண்ணிட்டோம். நீங்க தான் எங்களை மன்னிக்கணும். முதல்ல அவனை இங்கிருந்து கூட்டிட்டு போங்க. இந்த கேஸ் எல்லாம் கேஸா? ஐயோ சாமி, இவன் ராத்திரி பண்ண தொலை தாங்கவே முடியல. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட வைக்க முடியாது. முதல்ல கூட்டிட்டு இடத்த காலி பண்ணுமா? வாழ தம்பி பேர்ல வரேன் சார். போமா. இங்க வந்து நிக்கிறீங்க, வாங்க சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம்மா. என் பிள்ளை எப்படி இருக்கானோ? எனக்கு தெரியும் அத்தை, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க, எதுக்காக வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னு. மாதவன் இப்ப எங்கத்த போயிட்டான்? செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது நியாயம் தானே? பணத்தாசை தலைக்கேறி மிருகமா அலைஞ்சிட்டு இருந்தவ இப்ப மனுஷனா மாறி வரத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. மனுஷனதான் மாறி வரட்டுமே. நான் இப்படி சொன்னதும் நீ அக்கா தங்கச்சி கூட பிறக்கல, அண்ணன் தம்பி கூட சேர்ந்து வாழலன்னு ரகு சொல்றான். அக்கா தங்கச்சிங்களோட பிறந்தாதான் உறவோட பலம் என்னன்னு தெரியுமா அத்தை? ஏன் தனியா பிறந்தவங்களுக்கு உணர்ச்சிகள் எதுவும் கிடையாதா? இல்லன்னா பிரிவினை என்னன்னு தெரியாதா அத்தை? அவன் அன்னைக்கு அப்படி சொன்னது தப்புதாம்மா. நானும் அன்னைக்கு வாதம் பண்ணிருக்கலாம் அத்தை. ஆனா எனக்கு தான் சுத்தமா இஷ்டம் இல்ல. ரகு என்னமோ அண்ணன் அண்ணங்கிறாரு, சுபமாமா என்னமோ தம்பி தம்பின்னு உருகுறாரு. இவங்கெல்லாம் இத்தனை நாள் எங்கத்த போயிருந்தாங்க? மாதவன் உயிரோட இருக்கான்னு செத்துட்டான்னு யாருமே வந்து பாக்கலையே. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. மாதவன் ஜெயிலுக்கு போனதுல உங்க எல்லாரையும் விட பெரிய நஷ்டம் யாருக்கு அத்தை? உங்களுக்கு 4 பிள்ளைல ஒரு பிள்ளை, அவ்வளவுதான். ஆனா எனக்கு வாழ்க்கையே அவன் தானே. இப்ப எல்லாரையும் விட நான் தானே அதிகமா வருத்தப்படணும் அத்தை. எனக்கு வாழ்க்கையே மாதவன் தான் அத்தை. உங்க எல்லாரையும் விட வலி, வேதனை, கொடுமை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்க அத்தை. என்ன வில்லி மாதிரி, ஏதோ உணர்ச்சி இல்லாத ஜட மாதிரி எல்லாரும் பாக்குறீங்க. யாரும் அப்படி பாக்கலம்மா. ஒரு ஆதங்கத்துலதான் அப்படி பேசுறாங்க. நீ கரெக்டா தான் இருக்க. என்ன கொஞ்சம் முரட்டு சுபாவம் உனக்கு. அது என்னவோ வாஸ்தவம் தான் அத்தை. இங்க பாருமா, நான் வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டவ. நான் ஏதாவது தப்பா சொன்னா கூட நீ அதை பெருசு பண்ண வேண்டாமா? அத்தை, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? நான் கேக்குறத உன்னால தர முடியாது.
சொல்லுங்க அத்தை, என்ன வேணும்? மாதவனுக்கு பிறந்த நாள் வருதுமா. அதனால என்னத்த சொல்லுங்க. அவன் பிறந்த நாளைக்கு அவனுக்கு நீ ஒரு பரிசு கொடுக்கணுமா? ஆனா நீ தரமாட்ட, உன்னால முடியாது. சரிங்க அத்தை, என்ன தரணும்னு சொல்லுங்க. என்கிட்ட பணம் இருக்கு. உங்ககிட்ட பணம் இருக்குமா? உன் பணத்தால என் பிள்ளைக்கு சுதந்திரம் வாங்கி தர முடியுமா? அன்னைக்கு கோயில சுந்தரிய பார்க்கும்போது அவ கூட சொன்னா, மாதவ செஞ்சது பெரிய தப்பு இல்ல, அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்து பத்திரத்தை கவிதா கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டா. அதை எடுக்கத்தானே மாதவன் போனா. அவன் என்ன ஆகாஷ கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணியா போனா? அவங்களுக்குள்ள நடந்த தகராறுல ஆகாஷ் ஏற்கனவே குடிச்சிருந்ததால தள்ளி விட்டதும் இறந்து போயிட்டான். மத்தபடி அவன் வேணும்னே கொலை பண்ணலாமா? பணத்தையா மாதவ திருட போனா? சொந்த பொண்டாட்டியோட சொத்து பத்திரம் அதை எடுக்கத்தானேமா போனா? ஒரு புருஷன் பொண்டாட்டிக்காக இது கூட செய்யக்கூடாதான்னு அவ பேசிக்கிட்டு இருந்தாம்மா. அவ சொல்றதும் நியாயம் தானம்மா. உங்களை மாதிரி சுயநலவாதிகளுக்கு தனியா ஒரு ஈபிகோ சட்டம் கொண்டு வரணும் போல. நம்ம தப்பு பண்ணா ஒரு சட்டம், மத்தவங்க பண்ணா வேற ஒரு சட்டம்னு ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். அப்பதான் உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியும். உங்ககிட்ட நான் பேசலம்மா, என்ன விட்டுடு. அப்படியெல்லாம் உங்களை விட முடியாது அத்தை. அத்தை, ஏன் இப்படி கோச்சுக்கிறீங்க? நான் தான் உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன்ல, நான் உங்க மருமக மட்டும் கிடையாது, உங்களுக்கு மகளும் தான். இனிமே நீங்க சிரிச்சா என் கூட தான் சேர்ந்து சிரிக்கணும். அழுதாலும் நான் தான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன். அப்படின்னா மாதவ கேஸ்ல நீ மேல்முறையீடு பண்ணணுமா? மாதவ கேஸ்ல நீ மேல்முறையீடு பண்ணணுமா? திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் இப்படிதான் வாழணும்னு கனவு இருக்கு, ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், லட்சியம் இருக்கு. அந்த சுதந்திரத்தை அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும். அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அத்தை, நான் மேல்முறையீடு பண்ண மாட்டேன், அதுல எனக்கு உடன்பாடு இல்ல, ஆனா நீங்க வேணா பண்ணிக்கலாம், அதை நான் தடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். மாதவன் கிட்ட நீங்க யாரும் போக கூடாது, பேசக்கூடாதுன்னு நான் சொல்லலையே. அப்ப நான் உங்களுக்கு கொடுக்கிற சுதந்திரத்தை நீங்க எனக்கு கொடுங்க. நான் மாதவனை பார்க்க போக மாட்டேன், ஆனா நீங்க போனா நான் தடுக்க மாட்டேன். நான் மேல்முறையீடு பண்ண போகல, ஆனா நீங்க போனா நான் ஏன்னு கேட்க மாட்டேன். உங்க சுதந்திரம் உங்களுக்கு, ஏன் சுதந்திரம் எனக்கு. இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்கு? சரிம்மா, அதத்தான் நீ செய்யல. உன் தாத்தாவோட உயில ஏன் பிரிக்க கூடாது, படிக்க கூடாதுன்னு தடுக்கிற? எவ்வளவு கோடி சொத்து, அது ஏமா வேஸ்டா கிடக்கணும்? அத நீ நல்ல வழியில பயன்படுத்தலாமே. அத்தை, அது பாவப்பட்ட காசு. கங்கையில தான் எல்லாரோட பாவமும் கரையுது. ஆனா அதனால அந்த கங்கை அசுத்தமாகிறது இல்லையம்மா. பாவம் செய்யற பணம் தான் புண்ணியமும் செய்யுது. நீ பாவத்தை மட்டும் பாக்குற, புண்ணியத்தை மட்டும் ஏன் பார்க்க மாட்டேங்கிற? உன் தாத்தா பணத்தை கெட்ட வழியில சம்பாதிச்சாரு, மாதவ அத கெட்ட நோக்கத்துக்காக அடைய நினைச்சான். அதெல்லாம் விடுமா, நீயே அத நல்ல காரியத்துக்கு பயன்படுத்த கூடாது? இந்த ஊர்ல ஒருவேளை சோறு இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க, நல்ல படிப்பறிவு இல்லாம எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, எத்தனை ஊனமுற்ற குழந்தைங்க இருக்காங்க, அனாதைங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஒரு வாட்டி நினைச்சு பாருமா, அந்த பணம் எத்தனை பேரோட தேவையா இருக்கு. தண்ணிய இறைச்சி விடலைனா கிணறு கூட நாரும், பறிச்சு விடலைனா பூவு கூட வாடிடுமா. எது எதுக்காக படைக்கப்பட்டதோ அந்தந்த நோக்கம் நிறைவேறலனா
அதனால என்னம்மா பிரயோஜனம்? உன் முரட்டு பிடிவாதத்தை விடுமா. உன் தாத்தா செஞ்ச பாவத்துக்கு இந்த பணத்தை வச்சு நீ பிராயச்சித்தம் பண்ண. அதுதாம்மா இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு. சரிங்க அத்தை, நாளைக்கே வக்கீல வர வைக்கிறோம், ஒயில பிரிக்கிறோம், படிக்கிறோம். நான் போய் வக்கீலுக்கு ஃபோன் பண்றேன். நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. இதே மாதிரி மாதவ பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். கடவுளே. ஃபோன் பில்லு தானேங்க. நேற்றுலேருந்து 10 தடவை ஃபோன் பண்ணிட்டீங்க. ஒரு 2000 ரூபா அதை நான் கட்ட மாட்டேனா? 10 வருஷமா உங்கள்கிட்ட கஸ்டமராக இருக்கேன். கொஞ்ச நாளாக வேலை இல்லை, அதனால கட்ட முடியல. கட்டிடுறேங்க. சும்மா ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணாதீங்க. என்னாச்சுங்க? ஃபோன் பில்லு ஒரு 2000 ரூபா கட்டணும், ஃபோன் பண்ணி உயிரை வாங்குறான். கவலைப்படாதீங்க மாமா, நான் கட்டிடுறேன். இன்னைக்கு கட்டுவப்பா, நாளைக்கு நானே கட்டிடுறேன். இதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே கட்டிக்கிறேன். டேய், மாமாவுக்கு ஒரு நல்ல வேலையா பார்த்து சொல்லுடா. எதுக்கு வெளியிலலாம் போய் வேலை பார்க்கணும்? அன்னைக்கே நான் சொல்லிட்டேன் மாமாட்ட என் கம்பெனிக்கு வர சொல்லி. மாமா, நீங்க என் கம்பெனிக்கு வரீங்க. வரேன்ப்பா, போதுமா? ரொம்ப சந்தோஷம். அக்கா, சாம்பாருக்கும் இட்லிக்கும் செம்ம சூப்பரா இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இவ்வளவு டேஸ்ட் இருக்காது தெரியுமா? என்ன மாமா? கரெக்ட் தான்ப்பா. இங்க பாருடா, மசாலா சாமான்லாம் நான் எதுவுமே வெளியில வாங்குறது கிடையாது. எல்லாத்தையும் நானே வாங்கி வெயில்ல காய வச்சு எல்லாத்தையும் வீட்லயே அரைச்சு செய்யறதுனாலதான் இவ்ளோ டேஸ்டா இருக்கு. சங்கர், அதிக விலை கொடுத்து வாங்கினாதான் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. சில விஷயம்லாம் என்னதான் காசு கொடுத்தாலும் கண்டிப்பா கிடைக்காது. எது எப்படியோக்கா, சாம்பார் சூப்பர். உன் கைக்கு மோதிரம் தான் போடணும். என்ன மோதிரம்டா? நம்ம பாண்டி பஜார் இருக்குல்ல, அங்க நகை கடையெல்லாம் இருக்குல்ல, ஆமா, அது பக்கத்துல சூப்பரான ஃபேன்சி ஸ்டோர்லாம் இருக்கு. அங்க ஃபேன்சியா ஒரு மோதிரம் வாங்கி போடலாம். டேய், இதுக்குதான் இவ்ளோ பில்டப் பண்ணியா? ஏங்க, உனக்கே ஓவரா தெரியல. சாம்பார் நல்லா இருக்குன்னு சொன்னா தங்கத்திலேயே மோதிரம் போடுவாங்க. நல்ல வேலைப்பா, தம்பியா போயிட்ட, அதனால தப்பிச்சுக்கிட்டேன். இதே நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, வீடே 2000 நேரத்துக்கு. நீங்க 2 பேரும் என் சமையலை பாராட்டுறதுலாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. இந்த வீட்ல ஒருத்தி கர்ப்பமா இருக்கா, குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. என் கையால சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. என்ன ஒரு வேலைக்காரியா நினைச்சு சாப்பிடுறீன்னு சொன்னாலும் அதெல்லாம் மாட்டேன்னு சொல்லி டெய்லி கடையிலே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. சரி விடுக்கா. கழுதைக்கு தெரியுமா அது என்ன வாசனை மாமா? சாம்பார் வாசனையா? சாம்பார் வாசனை. இது கூட நல்லா தான் இருக்கு. உங்க 2 பேருக்கும் என்ன பார்த்தா கிண்டலா இருக்குல்ல? சாப்பிடுங்க. போதும் போதும், சாப்பிட. காயத்ரி, என்னாச்சு? என்னங்க இது? அறிவு இருக்கா உங்களுக்கு? ரோட்டு கடையில வாங்காதீங்க, ஏதாவது நல்ல கடையில வாங்குங்கன்னு சொன்னேன்ல. நடக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு இங்க மொன கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டீங்களா? என்ன பிரச்சனை இப்போ? என்ன பிரச்சனையா? சட்னி ஊசி போச்சு, சாம்பார் கெட்டு போச்சு. நான் இந்த மாதிரி சமயத்துல இதெல்லாம் சாப்பிட்டா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆகாதா? நடக்க சோம்பேறித்தனப்பட்டு, சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நான் அந்த கடையில தான் சாப்பிட்டேன். ஊசி போனது கெட்டு போனதுல நீங்க சாப்பிடுங்க. தயவு செஞ்சு எனக்கு வாங்கிட்டு வராதீங்க. நான் இன்னும் கொஞ்ச நாளாவது உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, உங்ககிட்ட பேசி வேஸ்ட். இதெல்லாம் சரிப்பட்டே வராது. நான் வேற முடிவு எடுத்துக்கிறேன். ஹே காயத்ரி, ப்ளீஸ். சாரி, சோம்பேறித்தனம் தான். இனிமே நல்ல ஹோட்டல்ல வாங்கிட்டு வரேன். ப்ளீஸ் காயத்ரி. கையை விடுங்க முதல்ல. என்னை விட்டு போயிடாத காயத்ரி. கையை விடுங்கன்னு சொல்றேன்ல. ஏ காயத்ரி, வீட்டை விட்டு போயிடாத காயத்ரி. காயத்ரி. எனக்கு பசிக்குது. எனக்கு சாப்பாடு வேணும். என் வயித்துல குழந்தை இருக்கு. எனக்கு ஒழுங்கா சாப்பாடு செஞ்சு தருவியா மாட்டியா? எனக்கு பசிக்குது. எனக்கு சாப்பாடு வேணும். என் வயித்துல குழந்தை இருக்கு. எனக்கு ஒழுங்கா சாப்பாடு செஞ்சு தருவியா மாட்டியா?
சாப்பாடு போட மாட்டேன்னு சொன்ன. என் கையால நீ சாப்பிட மாட்டியான்னு ஒவ்வொரு நாளும் நானும் காத்துட்டு இருக்கேன். இங்க பாருடி, டெய்லி நான் சமைக்கும் போது உனக்கும் சேர்த்து தாண்டி சமைச்சிட்டு இருக்க. சாப்பிட கூப்பிட்டா எங்க நீ சண்டைக்கு வருவியான்னு பயந்துட்டு வேலைக்காரங்க கிட்ட தண்ணி கொடுத்து விடுற. ஏன் உனக்கு என்ன என்கிட்ட அவ்வளோ ஈகோ? என் கேரக்டர் பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நீ தான் என்ன எப்படியாவது தாஜா பண்ணி சாப்பிட வச்சிருக்கணும். என்ன என்கிட்ட கெஞ்சினா நீ குறைஞ்சு போயிடுவியா? இதுவே அப்பா அம்மா மட்டும் இருந்திருந்தா சொந்த வீட்ல இப்படி என் அனாதைய விட்டுருப்பாங்களா? தப்பு தாண்டி, என்ன மன்னிச்சிரு. சரி, இந்தா, நீ ஒண்ணு எனக்கு சும்மா சமைச்சு போட வேண்டாம். மாசம் மாசம் பணம் வாங்கிக்கோ. ஆனா எனக்கும் என் புருஷனுக்கும் நல்ல சாப்பாடா வேணும். இந்த புடி. பணம்லாம் வேணாண்டி, நான் உனக்கு அக்கா. என்கிட்ட உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ என் கையால சாப்பிடுறேன்னு சொன்னதே எனக்கு சம்பளம் கொடுத்த மாதிரிதான். இங்க பாருமா, நான் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசியிருந்தாலும் நடந்திருந்தாலும் என்ன மன்னிச்சிருமா. என்னமாம்மா இது? நியாயமா பார்த்தா சரசக்கா தான் கோவப்படணும், அவ மன்னிப்பு கேட்கணும். இங்க அப்படியே உள்டாவா நடக்குது. சென்டிமெண்ட்ல லாஜிக் கிடையாதுப்பா. எப்படியோ ஒண்ணு அக்கா தங்கச்சிக்கு ஒண்ணா சேர்ந்துட்டாங்கல்ல, அது போதும் விடு. என் கையால சாப்பிடுறேன்னு சொல்லிட்டா. எப்படியோ 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இனிமே குடும்பத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது. நம்மளும் போய் கலந்துக்கலாம். இனிமே ஒண்ணு நான் பார்த்து என்ன விட்டுட்டா? அக்கா, அக்கா. ஜாலி ஜாலி. லூசு, அவ வயித்துல குழந்தை இருக்குடி. சாரிடி. மாமா போச்சு. 3 அக்காக்களும் ஒன்னா சேர்ந்துடுச்சு. நம்ம கதி அதோ கதி தான். என்ன பாசமழை வாரமா? அதான் அக்கா தங்கச்சிங்க பாசமழையை பொழியிறாங்க. இவங்க ஒன்று சேர்ந்துட்டாளுங்களே, நம்ம டப்பா டான்ஸ் ஆடிடும் போல இருக்கே. சங்கர், அவனை ஒரு ஃபோன் பேசிட்டு வாங்க. ஹலோ சார், சுப சார், நான் கனகா பேசுறேன். கனகாவா? கவிதா எங்க? சார், கவிதா அம்மா சீரியஸா இருக்காங்க சார். சீரியஸா இருக்காங்களா? எப்படி? ஏன்? உங்களாலதான் சார், உங்களாலதான். பாவம் புள்ள தச்சு பொம்பளை அவங்க வயித்துல புள்ளைய கொடுத்துட்டு அவங்கள சந்தோஷமா வச்சுக்க தெரியல. எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. வீட்டுக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. மனசு உடைஞ்சு போய் ஒரு பாட்டில் தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டாங்க சார். ஐயோ சார், நான் போய் பார்த்தப்போ வாயில நுர தள்ளி கிடந்தாங்க. நான் பக்கத்துல இருக்கிற சிட்டி நர்சிங் ஹோம்ல சேர்த்திருக்கேன் சார். நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க சார். நான் எப்படி? நான் வீட்டுல இருக்கேன். என்ன சார் விளையாடுறீங்களா?
அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து வந்துச்சு உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். நான் போலீஸ்காரி தெரியும்ல. சரிங்க, நான் வரேன். இன்னும் அரை மணி நேரத்துல இங்க வரீங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற சார். சரிங்க, வரேன். ஆ Zari,